எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குற எல்லா உள்ளங்களுக்கும் மனசார ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு ரொம்பவும் சிம்பிளான மெத்தடில் ஆலு பராத்தா தாங்க செய்ய போகிறோம். அதுவும் வெறும் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஆலு பராத்தா செய்யறதுக்காக நான் ஒரே ஒரு கப் அளவுக்கு மட்டும் கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. தேவையான அளவுக்கு உப்பு, சர்க்கரை சேர்த்தா மேலே வர அந்த கலர் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் இன்னும் கொஞ்சம் டார்க்காக கிடைக்குங்க. அதுக்காக தான் இது எல்லாமே சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டதுக்கப்புறம் தண்ணி இந்த மாதிரி கொஞ்சமாக தெளித்து விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கங்க. மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோன்னா நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுத்துருங்க. கையில் அழுத்தி பார்த்தா இந்த மாதிரி நல்லா உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலே லைட்டாக கையில் மட்டும் எண்ணெய் தொட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மூடி போட்டுக்கலாங்க. இப்போது நான் 1/4 கிலோ அளவுக்கு கரெக்டாக 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்காங்க. இது குக்கரில் நல்லா நைஸாக நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தாலே நல்லா ஃபுல்லாக மசிகிற மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு கண்டிப்பாக நல்லா மசிஞ்சு வரணுங்க. இல்லைனா நம்ம சப்பாத்திக்குள்ளே வச்சு ரவுண்ட் பண்ணும்போது உருளைக்கிழங்கா தெரியும் போது அதெல்லாம் பிரிஞ்சு வெளியே வந்துடும். அதனால் நல்லா மசிச்சு எடுத்துக்குங்க. நான் ஒரு கரண்டி வச்சு தாங்க மசிச்சு எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்மாஷர் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நசுக்கிறது அப்படிலாம் இருந்தால் அதை வச்சு பண்ணி எடுத்துங்க. இந்த மாதிரி நைஸாக பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுக்கிட்டாங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஒரே ஒரு பச்சை மிளகாங்க சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும். இதை எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் ரொம்ப நேரம் கழித்து வதங்கி தான் வரணும் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. லைட்டாக மட்டும் வறுபட்டு வந்தால் போதும். இந்த மாதிரி ஸ்டேஜ்லேருந்து லைட் ப்ரௌனாக வந்தால் போதுங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜில் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லிங்க, கொஞ்சம் மல்லித்தூள், இது குழம்பு மிளகாத்தூளுங்க, தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாமே சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி எடுத்தால் போதுங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்து அடுப்பை கண்டிப்பாக மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இந்த மாதிரி டைமில் மசாலாலாம் போட்டால் சீக்கிரமாக கொஞ்சம் இறுக்கி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வந்துக்கிட்டதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டதுக்கப்புறம் மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி பண்ணி எடுத்துக்கங்க. நம்ம மசாலா மட்டும்தான் போடுறதுனால கொஞ்சம் ட்ரையாக இருக்குங்க, இழுத்து பிடிச்சிருக்கும். அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா மசாலா நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் மசாலாலாம் தெரிகிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுங்க. இப்போ லாஸ்ட்டாக நல்லா நம்ம மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இதுதான் லாஸ்ட்டாக சாப்பிடும்போது வாசனையாக ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ரவுண்ட் பண்ணி எடுத்துருக்கேங்க. எந்த அளவுக்கு நம்ம இந்த பால் ரவுண்ட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு உருளைக்கிழங்கும் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஷேப் வேணுமோ நம்ம சப்பாத்தி மாவுக்குலாம் ஒரு நார்மலான ஷேப் பண்ணுவோம்லங்க, அந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கங்க. அது பக்கத்தில் இருக்கிறத எடுத்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி அப்படியே லாஸ்ட் வரைக்கும் பண்ணிக்கலாங்க. இதேமாரி தாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுக்கிறோம், அதுக்கு பக்கத்தில் எடுத்து அப்படியே பக்கத்தில் ஜாயின் பண்ணுறோம். இல்லைனா அப்படியே சென்டராக மொத்தமாக எடுத்து கூட எல்லா கார்னரும் எடுத்து கூட இப்படி ரவுண்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக பண்ணிவிட்டு மேலே அப்படியே பிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் மேலே மட்டும் கொஞ்சம் மாவு போட்டு கையை வச்சு லைட்டாக மட்டும் அழுத்தம் கொடுத்தா போதுங்க. இதில் ரொம்பவும் அழுத்தம் கொடுக்கக்கூடாதுங்க. ரொம்ப நம்ம அழுத்தம் கொடுத்து பண்ணிட்டோன்னா நம்ம போடுற மாவு எல்லாமே பிஞ்சிருவோங்க. அதனால் லைட்டாக மட்டுங்க அந்த சப்பாத்தி கட்டையை மேலே வச்சு சும்மா லேசாக மட்டும் பண்ணால் போதும். இது ரொம்பவும் நைஸாகவும் உருட்டக்கூடாதுங்க. ஓரளவுக்கு திக்னஸாக இருக்க மாதிரி தாங்க உருட்டணும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஸ்லோவாக ரவுண்ட் பண்ணி எடுத்துக்குங்க. கையில் எடுத்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் உருளைக்கிழங்குலாம் வச்சுருக்காங்க. அப்போ தான் கரெக்டான ஷேப்பாக இருக்கும். ஒரு பேன் வச்சுக்கிட்டாங்க. கொஞ்சம் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டதுக்கப்புறம் அந்த ஆலு பராத்தா நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கலாங்க, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு சைட்லேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும், சென்டர்லேயும் ஊற்றிக்கணுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா டார்க் ப்ரௌன் கலராக தெரியும். போட்டு உடனே திருப்பக்கூடாதுங்க. ஒரு 30 செகண்ட் அப்படியே விட்டுட்டு 2 சைடுமே நல்லா திருப்பி போட்டு எடுத்துட்டோம்னா நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலராக கிடச்சிடும். ஃபஸ்ட்டில் நம்ம அடுப்பு ஸ்லோவாக வச்சு பண்ணோம்னா ஸ்லோவாக தாங்க கலர் வரும். இந்த மாதிரி பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம பக்கத்துலேயே இருந்து பண்ணுற மாதிரி இருந்தால் ஹை ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டு எடுத்துட்டோம்னா கரெக்டாக வெந்து வந்துடுங்க. அவ்வளோதாங்க. நம்மளோட ஆலு பராத்தா ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரொம்ப நன்றிங்க.